ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசன்ஸுக்குமே வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆதார் கார்டுன்றது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப்னு சொல்லிட்டு எங்கே போனாலுமே ஆதார் கார்டை தான் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம வளர்க்குற டாக்ஸ்க்கும் சரி, ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸ்க்கும் சரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் வரப்போகுதுன்னு சொல்லணும். ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா? லைக் இது ஒன்றும் இல்லை, ஐடென்டிஃபிகேஷன் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விச் ரிசம்பிள்ஸ் லைக் அன் ஆதார் கார்டு ஆஃப் அ சிட்டிசன். ஓகேவா? இந்த வீடியோவில் அந்த ஐடென்டிஃபிகேஷன் டேக்ஸை பற்றி ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் கீப் ரோலிங். ஏப்ரல் 27 அன்னைக்கு பாவ் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் அது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெல்லியில் ஒரு 100 ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த லொக்கேஷன்னா, ஏர்போர்ட் ஒன்று, இந்தியா கேட்டில் ஒன்று, அப்புறம் ஒரு மனவி ராயின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. அந்த ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு டாக் ஷெல்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்களோட டாக் ஷெல்டர்லையும் சில டாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வேரியஸ் லொக்கேஷன்ஸில் வந்து சூஸ் பண்ணி லைக் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன இருக்கும்னா, அந்த ஐடென்டிஃபிகேஷன் டேக்ஸில் ஆக்சுவலி QR கோடு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த QR கோடை வச்சு என்ன பண்ணலாம்னா, இப்போ ஏதாவது ஒரு சப்போஸ் அந்த டாக் வந்து எங்கேயாவது தொலைஞ்சிருச்சு, லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த QR கோடில் இருக்கிற டேட்டா பேஸில் வந்து அந்த டாகோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோராக இருக்கும். லைக் அந்த டாகோட பேர், ஏஜ், செக்ஸு, அதுக்கப்புறம் லைக் கேர்டேக்கரோட நம்பர், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், பிரைமரி ஃபீடர் யாரு அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து அந்த டேட்டா பேஸில் இருக்கும். ஆக்சுவலி அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது இட் ஷோஸ் இன் ஆர் ஃபோன். ஓகேவா? அதை வச்சு நம்ம வந்து அந்த லாஸ்ட் ஆன டாகை ஃபர்தராக என்ன ப்ரொசீட் பண்ணுறதுன்றதை வந்து நம்ம டிசைட் பண்ணி ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு கொடுக்கறனாலையும் கொடுக்கலாம். சப்போஸ் அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வளர்க்க போறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் த டாக். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஐடென்டிஃபிகேஷன் டேகை வந்து மைக்ரோ சிப்பிங் கூட கம்பேர் பண்றாங்க. மைக்ரோ சிப்பிங்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் பீப்புளுக்கு. ஏன்னா பெட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதில் தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, மைக்ரோ சிப்பிங்னா ஒரு சின்ன நானோ சிப் இருக்கும். அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க டாகோ இல்லை ஏதாவது பெட்ஸ் வச்சிருக்கீங்களோ அவங்களோட சப்கெட் ரீஜன்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த சிப்பை வச்சு சப்போஸ் எங்கேயாவது தொலைஞ்சிருச்சுன்னா அந்த சிப்பை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களோட ஓனரோட டீட்டெயில்ஸ் காட்டும். இதுதான் அந்த மைக்ரோ சிப்பிங்கோட வேலை ஆக்சுவலி. அதே மாதிரி இந்த ஐடென்டிஃபிகேஷன் டேக்ஸும் சேம் ப்ரொசீஜர் தான் பண்ணும். ஓகேவா? இப்போ என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, மைக்ரோ சிப்பிங்கை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இது பண்ணி லைக் எப்படின்னா, அது அவங்கள அந்த டாக் வந்து ஒரு டாக் எடுத்துட்டிங்கன்னா அதில் இன்சர்ட் பண்ணும் அப்படின்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அப்புறம் இல்லாமல் அது இட் இஸ் காஸ்ட்லி. ஓகேவா? அது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இப்போ இந்த ஐடென்டிஃபிகேஷன் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேக் மட்டும்தான். ஓகேவா? அவங்களோட நெக்கை சுற்றி QR கோடு ஒன்று இருக்கும், ஜஸ்ட் அவ்வளோதான். இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக ஈஸியாகவும் அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? அந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை வந்து மைக்ரோ சிப்பிங் விட கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஈஸி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாகவும் இருக்கும்ன்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடென்டிஃபிகேஷன் டேக்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரே டாக்ஸை கேர் பண்ணி மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்ண ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாமல் மற்ற ஓனர்ஸ்க்கும் இது அவைலபிளாக இருந்ததுன்னா ஸோ மைக்ரோ சிப்பிங்கோட கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எப்படி சொல்றது, நார்மலான ஃபேமிலிஸ் இல்லாமல் ஐ மீன் ரிச்சான ஃபேமிலிஸ் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க அவங்க டாக் வளர்க்கணும்னு நினைச்சாலும் இதை அப்ளை பண்ணுறது மூலயமா ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸாக இருக்கும். ஏன்னா இது ஈஸி அப்ளிகபிள், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கனால அவங்களும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. திஸ் இஸ் சந்தோஷ் ஃப்ரம் யூடியூப்.